ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிப்ரவரி 17 முதல் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுமா, என்ன நடக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்படுமா என்ற குழப்பம் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் உருவாகியுள்ளது. இந்த நிலைக்கு காரணம் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் டாஸ்மாக் ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் வேலை நிறுத்த போராட்டம்தான். ஊழியர்கள் பிப்ரவரி மாத தொடக்கம் முதல் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல ஆண்டுகளாக தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், குறைந்த சம்பளத்தில் பணியாற்றுவோருக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும், ஓய்வு பெறுவோருக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. சிஐடியு, ஏஐடியுசி, பாட்டாளி தொழிற்சங்கம், விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. அரசு தரப்பில் இதுவரை நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 16ஆம் தேதி இரவு கடைகளை மூடி சாவிகளை நிர்வாகத்திடம் ஒப்படைத்து பிப்ரவரி 17 காலை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை கடைகள் முழுமையாக மூடப்படுமா என்பது குறித்து தெளிவான நிலை தெரியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வேலை நிறுத்தத்தினால டாஸ்மாக் கடை மூடப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது டாஸ்மாக் கடையை நம்பி இருக்கிற அந்த என்ன சொல்றது, டாஸ்மாக் கடைகள் பற்றின தகவல்களுக்கு காத்திருக்கும் மக்களுக்கு ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.